என்னோட திரௌபதி 2ஆம் படத்திலிருந்து முதல் பாடல் எம்கோனே அப்படின்ற பாட்டை வந்து வெளியிட்டிருந்தோம். சின்மய் அவர்கள் பாடியிருந்தாங்க. பாடல் வெளியிடறதுக்காக ஒரு ப்ரமோ போட்டப்போ அதில் அந்த சின்மய் மேடமோட விஷுவல்ஸ் வந்தது. அதை பார்த்த சில பேருக்கு வந்து என்ன நடந்துச்சுன்னு புரியல. உடனே ஒரு கண்டினியூஸாக ஒரு 30 பேர் வந்து சின்மய் மேடமாக கண்டினியூஸாக அட்டாக் பண்ணுறாங்க. என்னென்னா, நீங்கள் அவர் படத்தில் போய் எப்படி பாட்டு பாடலாம், நீங்கள் பெரிய புரட்சியாளர், இப்போ வந்து இவங்க புரட்சியெலாம் எங்கே போச்சுன்னு சொல்லி அவங்க சின்மய் மேடம் கண்டினியூஸாக அட்டாக் பண்ண உடனே எனக்கு அப்போவே புரிஞ்சிடுச்சு இவங்க ஏதோ ரியாக்ட் பண்ண போகிறாங்க. ஆனால் என்ன ரியாக்ட் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. நான் நினச்ச மாதிரியே அவங்க வந்து இங்கே தமிழ் சினிமாவில் அதுதான் பெரிய பிரச்சனை. கடவுள் இருக்குது, கடவுள் இல்லை அப்படின்னு சொல்கிற சித்தாந்தம் தான் இங்கே பெரிய சித்தாந்தமாக இருக்குது. அதை சுற்றி தான் மொத்தமும் இருக்குது. நான் இவங்களுக்கெல்லாம் பாட மாட்டேன், இந்த மாதிரி சித்தாந்தம் இவங்கெல்லாம் பாட மாட்டேன்னு எங்கேயாவது அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தா கண்டிப்பாக நான் கூப்பிட்டுருக்க மாட்டேன். என்னை இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ணுவாங்க. எனக்குன்னு இருக்கிற மக்கள், எனக்கு படம் பார்க்குற மக்கள் வந்து என்னை சுற்றி கேள்வி கேட்டே இருக்காங்க. அவங்க நிறைய கோரிக்கை வைக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து நீங்கள் கொடுத்த இந்த ஸ்டேட்மெண்ட் மிகப்பெரிய வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு. எனக்கும் உங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை, எந்த விதமான பேச்சுவார்த்தையும் இல்லை. அப்படி இருக்கப்ப நான் ஏதோ பெரிய குற்றம் பண்ணிட்ட மாதிரி, தப்பு பண்ணிட்ட மாதிரி, இது ஒரு வகையான ஒரு ஒதுக்கி வச்சு பேசுகிற மாதிரி, ஒரு மாதிரி